பிள்ளையான திரிவுபடுத்தப்பட்ட மிஸ்லீட் பண்ணக்கூடிய பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது கூடுதலாக தேர்தல் காலங்களில் கூட தாக்கம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஊடகம் என்ன செய்தோ அதெல்லாம் ஒரு தனிநபர் செய்யக்கூடிய அளவுக்கு தகவல் பாய்ச்சல் பல பரிமாணங்களை எட்டியுள்ளது. தகவலை உருவாக்கும் திறனும் வளர்ந்துள்ளது. அதாவது இந்த சமூக ஊடகங்கள் வந்ததன் பிறகு நிச்சயமாக தற்பொழுதைய காலப்பகுதியில் இருக்க மிகப்பெரிய சவால் என்னவென்றால், இந்த உருவாக்கப்படும் தகவல்கள் சரியான தகவல்களாக நம்பக்கூடிய தகவல்களாக இருக்கின்றனவா? ஆனால் இப்போதைய காலப்பகுதியில் ஒரு தகவலா அது என்னுடைய பார்வையில் சரியாக படுகிறதா என்றால் நான் பகிர்ந்து கொள்வேன், அதை உண்மை என்று நம்பி பகிர்ந்து கொள்வேன் என்ற அளவுக்கு சமூக ஊடகங்களில் பயன்படுத்தக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால தான் இந்த பிரச்சனை வரைக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக இது இப்ப ஒரு அல்கோரிதம் எடுத்து பாருங்க. ஒரு விஜய் ஃபேன் அஜித் ஃபேன், ஒரு நாளும் ஒரு விஜய் ஃபேனுக்கு அஜித்தை நல்லா காட்டுற ஒரு போஸ்ட் லேசில வராது, கலாய்க்கிற மாதிரி வரும். இது சாதாரணமாக போற போக்கில் நடக்கிற ஒரு விடயம் இல்லை. இப்ப எங்களை யாராவது மூல செலவு செய்ய வழிக்கிட்டால் அது எங்களுக்கு பிடிக்குமா? ரைட்? இல்லாட்டி எங்களை முட்டாளாக்க வழிக்கிட்டால் எங்களுக்கு பிடிக்குமாண்டா இல்லை. ஆனால் நாங்கள் சமூக வலைத்தளத்துல எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அதை ஒருவர் ஆயுதமாக, அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது எங்களை மூல செலவை செய்வது போலதான். ஆனா அதுக்கு நாங்கள் இடம் அளிக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒரு சமூக வலைத்தளங்கள்ல முட்டாள்களாக இருக்க போகிறோமா, இல்லாட்டி தேர்ந்து தெரியும் ஒருவராக இருக்க போகிறோமான்றது எங்களோட கையில தான் இருக்கு. வணக்கம். இன்று நாங்கள் பெஃப்ரல் அமைப்பினுடைய சமூக ஊடகங்களிலே தேர்தல் கண்காணிப்பு குறித்தான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சமூக ஊடகங்களில் பரவுகின்ற தவறான அல்லது திரிவுபடுத்தப்பட்ட தகவல் தொடர்பாகவும் அது தொடர்பான சில விடயங்களை கலந்துரையாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துசான் இணைந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் பல தகவல்கள் இது தொடர்பாக பல தகவல்களை நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பல சரியான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தாலும் பிள்ளையான திரிவுபடுத்தப்பட்ட மிஸ்லீட் பண்ணக்கூடிய பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது கூடுதலாக தேர்தல் காலங்களில் கூட தாக்கம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இப்ப இன்றைய 2026 காலப்பகுதியை எடுத்து பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இட்ஸ் அன் அல்ட்ரா கனெக்டட் வேர்ல்டு. இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு வழி தகவல் பாய்ச்சல் தான் இருந்தது. பாரம்பரிய ஊடகங்கள்ல இருந்து ஆக்களுக்கு போய் சேரும். யாராவது ஒரு லெட்டர் டு த எடிட்டர் எழுதினா தான் ஒரு இருவழியாக அது மாறினது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நாங்கள் ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருமே தகவலை பெற்றுக்கொள்வது மட்டுமில்லை, தாங்களே தகவல்களை உருவாக்கி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார்கள். அதாவது இந்த சமூக ஊடகங்கள் வந்ததன் பிறகு நிச்சயமாக இப்போ ஒரு ஊடகம் என்ன செய்தோ அதெல்லாம் ஒரு தனிநபர் செய்யக்கூடிய அளவுக்கு தகவல் பாய்ச்சல் பல பரிமாணங்களை எட்டியுள்ளது. தகவலை உருவாக்கும் திறனும் வளர்ந்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் தற்பொழுதைய காலப்பகுதியில் இருக்க மிகப்பெரிய சவால் என்னவென்றால், இந்த உருவாக்கப்படும் தகவல்கள் சரியான தகவல்களாக நம்பக்கூடிய தகவல்களாக இருக்கின்றனவா? ஏனென்றால் ஆரம்ப கால பகுதியில் பார்த்தோம் என்றால் ஒரு பத்திரிகையிலேயோ சரி, தொலைக்காட்சியிலேயோ சரி, அநேகமாக எல்லா பத்திரிகை தொலைக்காட்சிகளும் சரியான தகவல்களை கொடுப்பதில்லை. அநேகமாக ஒரு தகவலை சரி பார்த்து பகிரும் தன்மை இருந்தது. ஆனால் இப்போதைய காலப்பகுதியில் ஒரு தகவலா அது என்னுடைய பார்வையில் சரியாக படுகிறதா என்றால் நான் பகிர்ந்து கொள்வேன், அதை உண்மை என்று நம்பி பகிர்ந்து கொள்வேன் என்ற அளவுக்கு ஆரம்ப காலங்களில் ஊடகங்களில் ஒரு செய்தி வருகின்ற போது இந்த ஊடகம் இந்த ஊடகத்தினுடைய இந்த செய்தியை நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கும் என்று பலரும் பார்த்தார்கள். ஆனால் இப்போது சமூக ஊடகங்கள் பல வந்ததன் பின்னர் சரி பிள்ளையை சரி காண்பது கஷ்டம் என்பதை தான் நீங்கள் சொல்கிறீர்கள். மிக நிச்சயமாக இது ஆரம்ப காலத்தில் இதில் இன்னொரு விடயம் நான் சொல்லிக்கொள்வேன் என்றால், சரி காண்பதற்கு ஒன்று பிழையான தகவல்கள் அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்படுகின்றன என்ற ஒரு விடயம். இரண்டாவது, இந்த சமூக வலைத்தளங்களில் மக்கள் போலரைஸ்டா வந்துடுவார்கள். உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த குறிப்பிட்ட கட்சியை ஒரு தேர்தல் காலத்துல சப்போர்ட் பண்றேன்டா, இந்த கட்சி சார்ந்து எந்த பதிவு வந்தாலும் அது சரி என்று நம்பிக்கொண்டு அதில் எந்த விமர்சனம் வந்தாலும் அதை பிழை என்று எடுக்கிற ஒரு விடயமும் இருக்கு. சில நேரம் நான் இதை எவ்வாறு ஒரு இலகுபடுத்தி சொல்லுவேன் என்றால், சில நேரம்
அந்த தகவல் பரப்பில் இருப்பவர்களுக்கு தங்களுக்கு என்ன தெரியாது என்பது தெரியாத ஒரு நிலைமையில் தான் இந்த தகவல் தளம் இப்பொழுது இருக்கின்றதை பார்த்துக் கொள்கிறோம். சமூக ஊடகங்களில் பயன்படுத்தக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் தான் இந்த பிரச்சனை வரைக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள், ஒரு வேர்ட் ஒன்று டெக்னிக்கல் டேர்ம் சொல்வார்கள், எக்கோ சேம்பர்ஸ். அந்த எக்கோ சேம்பர் என்னண்டா, இப்போ எங்களுடைய அல்கோரிதம் சமூக வலைத்தளத்தில் என்ன விடயங்களை காட்ட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இந்த அல்கோரிதம்கள் காலப்போக்கில் எங்களுக்கு என்ன விடயங்கள் பிடிக்கின்றன, என்ன விடயங்கள் பிடிக்காமல் இருக்கின்றன, எதற்கு நாங்கள் கமெண்ட் பண்ணுகிறோம், எதற்கு லைக் பண்ணுகிறோம், எதற்கு ஹாஹா போடுகிறோம் என்ற விடயம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றன. ஆகவே ஒருவர் நிறைய நேரத்தில் சமூக வலைத்தளத்தில் பாவிக்க வைக்க வேண்டும் என்றால் அவர் எதை பார்க்க விரும்புவாரோ அதை கொடுத்தால்தான் அவர் சமூக வலைத்தளத்தில் இருப்பார் என்பது சமூக வலைத்தளங்களும் அறிந்து வைத்திருக்கின்றன. அதற்கேற்ற மாதிரி மாற்றியமைக்கப்படும். அவ்வாறு இருக்கும் போது எங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறதோ அந்த பார்வையை மீள மீள இது சரியான பார்வைதான் என்று ஒரு வலிந்துரைப்பதற்கேற்றபாடிதான் எங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் பிழையான பார்வை ஒன்றை வைத்திருந்தோம் என்றால் அதை தாண்டி வேறு ஒரு தகவலை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு கூட ஒரு கட்டத்துக்கு மேலே தயங்குபவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு மிகவும் சிம்பிளான உதாரணம் சொல்றேன். இப்ப நாங்கள் ஆன்லைன்ல நான் கட்சியை விட்டுட்டே சொல்றேன், 2 நடிகர்களுக்கு இடையில சண்டை நடக்கு. உதாரணத்துக்கு விஜயா அஜித் தான். இப்ப ஒரு அல்கோரிதம் எடுத்து பாருங்க, ஒரு விஜய் ஃபேன்டியோ அஜித் ஃபேன்டியோ ஒரு நாளும் ஒரு விஜய் ஃபேனுக்கு அஜித்தை நல்லா காட்டுற ஒரு போஸ்ட் லேசில வராது, கலாய்க்கிற மாதிரி வரும், அனிலாமை என்று சொல்ற மாதிரி வரும் மொழிய நல்ல. இரண்டாவது அல்கோரிதம் அதற்கேற்ற மாதிரி தான் தகவல்களை வழங்கும். இது சாதாரண ஒரு நடிகர்களுக்கு இடையான சண்டை. இது ஒரு அரசியல் அளவில் போகிக்க கட்சிகளுக்கு இடையில இன்னும் நிறைய அதற்கண்டே வேலை செய்பவர்கள் இருப்பார்கள், பிழையான தகவல்களை உருவாக்குபவர்கள் இருப்பார்கள், இன்னும் ஒருவரை பிழையாக காட்ட வேண்டும் என்று தொழில்படுபவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கையில் இந்த தகவல் பிறழ்வு என்பது தேர்தல் காலங்களில் சமூக வலைத்தளங்கள் மிக அதிக அளவில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இதில் இன்னொரு விடயம் நான் கட்டாயம் கூறியாக வேண்டும். இது சாதாரணமாக போறப்போக்கில் நடக்கிற ஒரு விடயம் இல்லை. தேர்தல் காலங்களில் தகவல் பிறழ்வை உருவாக்குவதற்காகவே செயல்படும், அதில் இருந்து பணம் சம்பாதிப்பவர்களும் இப்பொழுது வந்துவிட்டார்கள். சமூக வலைத்தளங்களும் இதை நன்றாக அறிந்து கொண்டு விட்டன. இதில் நிறைய அட்வர்டைசிங் ரெவென்யூ அவர்களுக்கு இருக்கு என்பது அதுதான் தற்பொழுதைய ஜதார்த்த நிலை. இவ்வாறான இந்த சிக்கலுக்குள் நாங்கள் ஒரு சரியான தகவலை பிழையான தகவல்களை அறிந்து கொள்வதற்கான ஏதாவது உத்திகளோ ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா இந்த சிச்சுவேஷன்? இதனுடைய முதலாவது படி நான் எவ்வாறு சொல்வேன் என்றால், எங்களுக்கு சமூக வலைத்தளத்தில் ஒரு தகவலை பார்க்கிறோம் என்றால் எப்பொழுதுமே இந்த தகவல் 100% சரியான தகவலாக இல்லாமல் இருக்கலாம், அல்லாவிட்டால் இது ஒரு பிழையான தகவலாக இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படை புரிதலுடன் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதை ஒரு உதாரணத்துடன் விளங்கப்படுத்துகிறேன். நாங்கள் இந்த உலகத்துல சின்ன பிள்ளை இருந்து வளர்ந்து வரையக்க எங்களுக்கு ஒரு விமர்சன சிந்தனையை சரியா சொல்லி தருவார்கள். வளர்ந்து வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இப்போ ஒருவர் எங்களுடன் வந்து கதைக்கிறார் என்றா கிட்டத்தட்ட என்ன நோக்கத்துக்காக கதைக்கிறார் என்றதை நாங்கள் ஓரளவு வேறு பிரித்து அறிவோம். உதாரணத்துக்கு சில நேரம் ஒரு சிலர் பப்பாவிலே விடுற மாதிரி கதைப்பினம், ஒரு சிலர் காழ்ப்புணர்வோட கதைப்பினம், ஒரு சிலர் வேறு ஏதாவது நோக்கத்துடன் கதைப்பினம். இதெல்லாம் எங்களுக்கு பிரித்தறிய தெரியும். ஏன்னா நாங்கள் சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிக்கப்படுகிறோம். ஆனால் இதே விமர்சன சிந்தனை எங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கிறேன், சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறேன். அங்க நாங்கள் என்ன செய்திருவோம்னா, இலகுவில் ஒரு ஆள் சொன்னோம்னா அது உண்மையா இருக்கும் தானே நம்பிடுவோம். இதுவே ஒரு சாதாரண ஒரு ஆள் எங்களுக்கு நேரடியா சொன்னா இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு யார் சொல்லியிருப்பினும், இவர் ஏன் இந்த நேரம் என்னட்ட வந்து சொல்லணும், இதால இவருக்கு இருக்கிற லாபம் என்னென்றெல்லாம் நாங்கள் பிரித்தறிவோம். இதுவே ஒருவர் ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிக்க இந்த விடயங்களை நாங்கள் யோசிப்பதில்லை. ஆகவே இதுல முக்கியமான ஒரு விடயம், முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய அறியாமைக்கேற்ப அல்லது தங்களுடைய மட்டுப்படுத்தப்பட்ட விளக்கத்துக்கேற்ப தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதில் சரியும் இருக்கலாம், பிழையும் இருக்கலாம். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விடயம், தகவல் என்பது ஒன்று. அந்த தகவல் கட்டாயமே அதில் சரியான தகவலாக இருக்கலாம், பிழையான தகவலாக இருக்கலாம். ஒரு சில விஷயம் ஒரு சிலருடைய ஒப்பீனியனாக, கருத்தாக இருக்கலாம். ஒப்பீனியன் ஒரு நாளும் சரி பிழை பார்க்கலாம். உதாரணம் சொல்றேன், இலங்கை கிரிக்கெட் அணிதார் என்னை பொறுத்த வரைக்கும்
சிறந்த கிரிக்கெட் அணி என்று நான் சொல்றேன். எனக்கு அது சரியாக இருக்கலாம், நிச்சயமாக இன்னொரு ஆளுக்கு அது சரியா இருக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை. சமூக வலத்தில் நாங்கள் பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் பார்க்கிறது இவ்வாறான ஒப்பீனியன்ஸ் தான். ஆனால் அந்த ஒப்பீனியன்ஸ் எவ்வாறு பேக்கேஜ் பண்ணுகிறார்கள், ஒரு சரியான வேறு பிரித்தறியப்பட்ட தகவல் மாரி கொடுக்க நாங்கள் இலகுவில நம்பி அதை கொண்டோடுற ஒரு தன்மை ஒன்றும் இருக்கு. இந்த பிழையான கவர்ச்சியான தலைப்புகள் இடப்படுகின்ற இந்த தகவல்களால் சமூக மட்டத்தில் எவ்வாறான விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது? நிச்சயமாக நாங்கள் இதை மிக சிறப்பாக தேர்தல் காலங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஆரம்ப கட்டத்தில் இப்ப சமூக வலைத்தளத்துல பார்க்கிறோம். இது முந்தைய காலத்துல சமூக வலைத்தளம் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக வர முன்னம் ஒரு நிஜ உலகில் நடந்ததை பார்த்தோம். உதாரணத்துக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு, 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் முதலாக வடக்கு மாகாணத்தில் நடக்க மாகாண சபை தேர்தலுக்கு முதல் நாள், அந்த நேரம் நான் ஒரு ஊடகவியலாளராக வேலை செய்தேன். முதல் நாள் அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிகை இருக்கு, உதயன் பத்திரிகை. அதே உதயன் பத்திரிகை மாதிரி ஒரு ஒரு போலி பத்திரிகையை அடித்து வெளியிட்டிருந்தார்கள். யாரோரால் வெளியிட்டிருக்கார்கள் என்னென்றால், நான் நினைக்கிறேன் இதை சரியாக நான் ஞாபகப்படுத்தினேன் என்றால், முதலமைச்சர் தேர்தலில் இருந்து பின்வாங்கி விட்டாரோ அவ்வாறான ஒரு தகவல். நோக்கம் என்ன? குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட், அந்த வேட்பாளர், அவருக்கு ஆக்கள் ஓட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆகவே இவ்வாறான ஒரு பிழையான தகவலை சொன்னா பின்வாங்கிட்டார், நாங்களே போகணும் என்று ஓட் போடாம விட்டுடுவோம். இது நடந்தது. இது ஒரு நிஜ உலகில நடந்த ஒரு விடயம். இதனுடைய நிறைய விடயங்கள் இப்ப நாங்கள் சமூக வலைத்தளத்துல பாக்குறோம். இப்போ ஒரு ஆள் சொல்றாரு என்னண்டா, வளமையாக 5 மணிக்கு மூடுற போலிங் ஸ்டேஷன் இந்த முறை 3 மணியோட மூடிடும். அதால எத்தனையோ பேர் போய் ஓட் பண்ணாம விட்டுறலாம். என்னண்டா ஒரு சில நேரங்கள்ல என்ன பிள்ளையா ஷேர் பண்ண மாட்டாங்க தானே, இதை ஷேர் பண்ணி என்ன வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு போய் செய்தா அங்கே ஓட் கிடைக்கிறார்கள்ன்ற அளவு என்ன செய்திடும், குறைஞ்சிடும். இது ஒரு சிம்பிள் உதாரணம். அதே மாதிரி எலெக்ஷன் காலப்பகுதியில் ஒரு சில விஷயம் சொல்லுவினம் என்னண்டா, இன்னும் ஒரு வேட்பாளரை சொல்லிவிட்டு இவர் பின்வாங்கி விட்டார், ரைட்? இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். போன பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் அந்த 2 வேட்பாளர்களுக்கு ஒரே நம்பர், ஆனா ஒரு வேட்பாளருடைய சின்னத்தை மாத்தி இவருக்கு போடுங்க, அவருடைய பேரை போட்டிருந்தார்கள். இவ்வாறான வேலைகள் கூடி சமூக வலைத்தளத்தில் நடக்கிறத, சமூக வலைத்தளம் சுவரொட்டி கூடி ஒட்டி இருந்தாங்க, சமூக வலைத்தளத்திலே நடப்பதை பார்க்கிறோம். இல்லை, இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுகின்ற போது, ஒரு தகவல் பரவப்படுகின்ற போது இது ஒரு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு ஏதாவது நடைமுறை ரீதியிலான ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா? உதாரணமாக இந்த ஃபேக்ட் செக்கிங் என்று சொல்வார்கள், அது மாதிரியான விடயங்கள், கருவிகள் இருக்கிறதா? அதை பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாக. இப்போ நாங்கள் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் இருந்து வருவோம். இப்போ எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவர் ஒரு தகவலை தருகிறார் என்றால் நாங்கள் எப்பயும் யோசிப்போம், இதற்கு பின்னுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, இதால் இவர் சொல்ல வர விஷயம் என்ன? ஆனால் நாங்கள் இதே விஷயத்தை ஆன்லைன்ல செய்ய தவறுறோம். எங்களுக்கு எப்ப எல்லாம் ஆன்லைன்ல ஒரு தகவல் வருகுதோ அதை கொஞ்சம் விமர்சன ரீதியாக பயன்படுத்தலாம். அந்த தகவலை உருவாக்கினவருக்கு பின்னுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம், அவர் ஏதாவது ஒரு காரணத்தால் உருவாக்கி இருக்கலாம். ஒன்றில் தான் விரும்புகிற ஒரு கட்சிக்கு கூட வாக்கு வரணும் என்று உருவாக்கி இருக்கலாம், அல்லாட்டி தான் விரும்புகிற வேட்பாளர் வெல்லோன் என்று உருவாக்கி இருக்கலாம், அல்லாட்டி என்ன வெல்லக்கூடாது என்று கூடி உருவாக்கி இருக்கலாம். ஆகவே இந்த திறன் எங்கள்கிட்ட ஒரு நிஜ உலகில இருக்கு. ஒரு ஆளோட கதை கேட்க எங்களுக்கு வேறு பிரித்தறிய தெரியும் ஓரளவுக்கு, இது சரியா பிள்ளையா, இதுக்கு பின்னுக்கு ஏதாவது இருக்கா, அதை நாங்கள் ஆன்லைன்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். 2வது ஃபேக்ட் செக்கிங். ஃபேக்ட் செக்கிங் என்றா என்ன? ஒரு குறிப்பிட்ட தகவல் சரியா பிள்ளையாண்டு வேறு பிரித்து அறிவது. நாங்கள் இது ஃபேக்ட் செக்கிங்கு பழக்கப்பட்ட ஆக்கள் தான். ஆனால் நாங்கள் ஃபேக்ட் செக்கிங் என்று சொன்னோன்னு பெரிய ஒரு விடயம் சொல்றேன். சிம்பிளா சொல்றேன். ஒரு ஃபேக்ட் செக்கிங் நான் சொல்லியிருக்க, இந்த அரேஞ்ச்ட் மேரேஜ் நடக்கும், சரியா? அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட் செக்கிங் ப்ராசஸாக இருக்கு சமூகத்தில். ஒரு ஆள் வந்துட்டாருண்டா அவரை பற்றி பல்வேறு சோர்சஸ் கேட்டறிவார். அவருடைய சமூகத்தில் வேறு சிறாக்கள், நண்பர்கள், வழிபாட்டு தலங்களில், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே ஃபேக்ட் செக்கிங் திறன் கூட எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் சமூக வலைத்தளத்தில் செய்கிறதில்ல. பேசிக் ஃபேக்ட் செக்கிங் நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன? ஒரு தகவலை பார்க்குறோம்டா நாங்கள் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம், இது உண்மையா,
இதை வேறு ஏதாவது ஊடகங்கள் ஷேர் பண்ணியிருக்கணுமா? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி ஒரு விஷயம் செய்திருப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு வேட்பாளர் குறிப்பிட்ட ஒரு சட்டத்திறனி தொழில் செய்யக்க ஒரு குறிப்பிட்டவரை டிஃபெண்ட் பண்ணதுக்காக இத்தனை 1000 கோடி இத்தனை 100 கோடி வேண்டினார். சரியா? அதே நியூஸை போய் கூகுள்ல போட்டு பார்த்தா ஒரு இடமே வராது. இது என்ன, ஆக்களை பிழையாக வழிநடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட தகவல். மூன்றாவது ஒரு வழி அவன் ஃபேக்ட் செக்கிங் செய்து கொள்ள முடியும். அடுத்தது நாங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கேட்டுக்கொள்ளலாம். ரைட்? ஜேர்னலிஸ்ட் உண்மையாவே நிறைய பேர் தங்களை ஜேர்னலிஸ்ட் சொல்லிக் கொள்ளுவினா நம்பகத்தன்மையான ஜேர்னலிஸ்ட் மாரட்ட கூடி நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு கேண்டியில் ஒரு விடயம் நடக்குதுன்னா கட்டாயம் நாங்கள் எங்களுடைய தொடர்பில் இருக்கிறார்கள் என்று கூடி இது உண்மையா அண்டருக்கா வேறு பிரித்தறிய பார்த்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா முட்கெட்பிதங்கள், ஸ்டீரியோடைப்ஸ். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு கட்சி குறித்தோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட விடயங்கள் குறித்து ஒரு முட்கெட்பிதம் ஒன்று இருக்கு. அந்த முட்கெட்பிதத்தில் உதாரணத்துக்கு சில பேர் சொல்ல விரும்பினா என்ன, வெள்ளையாருக்கு போய் சொல்ல மாட்டான்ன்றது ஒரு முட்கெட்பிதம். ரைட்? இவ்வாறான முட்கெட்பிதத்தை அடிப்படையாக வைத்து தகவல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதான்னு கூடி நாங்கள் கொஞ்சம் யோசிச்சா நாங்கள் கட்டாயம் நிச்சயமாக இவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு விடயம் நான் சொல்றேன், அந்த நேம் இட் டு டேம் இட் என்ற ஒரு டெக்னிக்கும் இருக்கு. ரைட்? பெயரிட்டு கட்டுப்படுத்தல். இது ஒரு சைக்காலஜிஸ்ட் டான் சீகல் என்றால் வெளியிட்டது. என்னென்னா சமூக வலைத்தளத்தில் நாங்கள் பார்க்குற ஒரு சில தகவல்கள் எங்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சிகளை தூண்டுவனவாக இருக்கும். ஏன்னா கோவப்படுத்தும் தகவல்களாக இருக்கும், விரக்தியை ஊட்டும் தகவல்களாக இருக்கும். அதில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு தகவலை பார்த்த உடனே, ஒரு நியூஸை பார்த்த உடனே, ஒரு நியூஸை கேட்ட உடனே அவர் சொல்கிறாருண்டா முதலாவது படி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், எடுத்தோன்னு ஷேர் பண்ண வேண்டாம், எடுத்தோன்னு கமெண்ட் போட வேண்டாம், எடுத்தோன்னு ஹாஹா போட வேண்டாம். ஒரு செகண்ட் நீங்கள் அது பெயரிடுங்கோ, இந்த குறிப்பிட்ட தகவல் எவ்வாறு உங்களை உணர வைக்குது. ஏனெண்டா நாங்கள் உணர வைப்பதை பெயரிடேக்க நாங்கள் என்ன செய்கிறோம்னா எங்களோட மூளையில் லாங்குவேஜுக்கு இருக்கிற அந்த ஒரு பாட்டை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த லாங்குவேஜுக்கு அந்த பேரிடுற பாட்டு தான் கிரிட்டிக்கல் திங்கிங்குரிய, லாஜிக்கல் திங்கிங்குரிய பாட்டு. பேரிட்டோன்னு எங்களுக்கு என்னென்னா இருந்த அந்த கோவம் எனக்கு குறைஞ்சிடும், தனிஞ்சிடும். அதான் சொல்லுவாங்க, எடுத்தோன்னொன்னையும் செய்யாதீங்க, 10 மட்டும் பண்ணிட்டு செய்யுங்க. இதே டெக்னிக் தான். ரைட்? அதை கூடி நாங்கள் சமூக வலைத்தளத்தில் பாவிக்க முடியும். இதற்குள்ளுக்கு தான் இப்போது ஒரு பெரிய சவால். தொழில்நுட்பங்கள் வளர வளர சவால்களும் சேர்ந்து வரும், நெருக்கடிகளும் சேர்ந்து வரும், தலையீடுகளும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் ஒரு இப்போது ஏஐ தொழில்நுட்பம் என்பது வந்ததுடனே தான் இப்போ அதிலேயும் செறிப்பிழை எதை கண்டறிவதும் சிக்கலாகத்தான் இருக்கிறது. இப்போ இது எந்த அளவு தூரம் இதற்குள்ளே தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது? முந்தி நாங்கள் யோசிப்பது என்னென்னா, சமூக வலைத்தளத்தை ஒரு போஸ்டர் போட்டாலோ ஒரு தகவல் போட்டால் அது ஒரு பாரதூரம் பண்ணு, அதனுடைய ஒரு 1000 மடங்கு பாதிப்பை இந்த டீப் ஃபேக்ஸ், ஏஐ போன்ற விடயங்கள் கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு ஏஐ பற்றி நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, ஏஐயோட வேர்ஸ்ட் ஐட்டரேஷன் இன்றைக்கு இருக்கிறது. காலப்போக்கில் அது எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு தான் போக போகுது. இன்றைக்கு இருக்கிறது வீக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏஐ இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு இதை விட பெட்டராக தான் வரும், போக போக பெட்டராக தான் வரும். இது முதல் தகவல்களை நாங்கள் பிரித்தறிவதில் கஷ்டமாக இருந்தது, இப்போது இது சரியா என்பதை பார்ப்பது கஷ்டமாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ எங்களுடைய வாய்ஸை ஒரு குறிப்பிட்ட ஏஐயை கொடுத்தா க்ளோன் பண்ண முடியும். க்ளோன் பண்ணுறா என்ன, நாங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா எங்களோட வாய்ஸ்லேயே அது வெளியில் தெரியும், அதே மாடுலேஷனில். அதே மாதிரி இப்போ ஏஐ எவ்வளவுத்துக்கு அட்வான்ஸ்டா ஒருவர் சொல்ற மாதிரி, இது ஆரம்பத்தில் டீப் ஃபேக்னு சொன்னோம், அது முதல் சொஃபிஸ்டிகேட்டடான விஷயம் தெரிஞ்சாக்கள் தான் செய்யலாம். இப்போ யாருமே செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் எடுத்த உடனே சும்மா ஒரு பேப்பர் கட்டிங்கை பார்த்து நம்புறோம். இப்போ என்ன செய்ய போறார்கள், ஒரு காணொலியில அந்த குறிப்பிட்ட நபர் நான் இப்படி செய்து நான் தான் என்று காட்டுற அளவு கூட ஒரு ஏஐல செய்ய முடியும். ஆகவே மக்கள் இந்த இலகுவில இதுக்கு விழுந்துடுவார்கள். அடுத்தது ஏஐ டிடெக்ஷன் டூல்ஸ் கூடி மிகவும் குறைவாகத்தான் இருக்குது இப்போ. ஆனால் காலப்போக்கில் வெளியிடப்படும். ஆனால் இதில் எப்பயுமே நாங்கள் இதில் இருந்து எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்றால், 1க்கு 2 தரம் இது பொய்யாக இருக்கலாம் என்ற ஒரு பார்வையோடு பார்த்தா தான் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் இது கஷ்டம். நான் ஏற்கனவே எக்கோ சேம்பரை பிரிச்சேன்னு அந்த தகவல் தளத்துக்களை இருக்கேக்க, இந்த என்ன உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாங்கள் ஒரு 5 நண்பர்கள் இருக்கேக்க 5 பேரும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கதை கேட்க
அதை தாண்டி ஒரு வித்தியாசமான பார்வையை அங்க கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கும். ஏனென்றா ஒரே மாதிரியான பார்வை. ஃபேஸ்புக்கில் நாங்கள் வச்சிருப்பதும் அப்படித்தான், ஒரே விதமான இன்ஃபர்மேஷனை தான் திருப்பி திருப்பி திரையிக்க எங்களுக்கு அந்த கேள்வி இருக்கிற இயல்பளவில் குறைஞ்சிது. ஆகவே இதிலையும் நாங்கள் என்ன கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இது பொய்யாக இருக்கலாம், இது ஒருக்க நான் டபுள் செக் பண்ணி பார்க்கணும், இது ஏஐயாக இருக்குமா. உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிள் அதுக்கு சாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு யூடியூப்பில் டெஸ்ட் பார்க்க முடியும், இது ஏஐயா உண்மையாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாண்டா. நிறைய இடங்களில் ஏஐ ஃபோட்டோஸ் ஆக்களை என்ன நினைக்கிறேன் உண்மையாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் உண்டு. சில நேரம் எக்ஸ்பர்ட்ஸ் கூடி அதை பிரித்தறிய முடியாமல் இருக்கிறது. ஆகவே இது ஒரு பாரதூரமான விடயம்தான். நிறைய தேர்தல் சார்ந்து வேலை செய்வோர், கேம்பெயின் சார்ந்து வேலை செய்வோர், பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதை பிள்ளையாக வழிநடத்துவார்கள், பயன்படுத்துவார்கள். பார்ப்போம். இந்த தேர்தல் என்று சொல்லி நீங்கள் சொல்ற நேரம் தான் கடந்த வாரம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதனுடைய கட்சிகளுடைய ப்ரொமோஷன் முழுக்க ஏஐயில் தான் அமைந்திருந்தது. நிறைய ப்ரொமோஷன்கள் அந்த இடத்துல. அப்போதைய தேர்தலையும் பெரிய தாக்கத்தை இது செலுத்தக்கூடிய எதிர்காலத்தில் இலங்கை தேர்தல்களில். இதுல நான் பார்த்தேன் ஒரு விஷயம், ப்ரமோஷன் அமைந்திருந்தது. அதை விட மற்ற கட்சியை பிள்ளைய காற்றத்துல மிக அதிக அளவில் அந்த பயன்படுத்தி இருந்தார்கள். அது நாங்கள் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் கட்சிகள் செய்திருந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிற டிஎம்கே கட்சி செய்திருந்தார்கள், ஒரு ஃபயர்வால் ஒரு யூனிட் ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். என்ன வழி வந்தாலும் அதை உடனே ஃபேக்ட் செக் பண்ணி இது சரியா பிள்ளையாண்டு போடுறதுக்கு. இப்பொழுது அந்த தேவை கட்சிகளுக்கு உருவாகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் அதை செய்யாட்டி அங்கே இருப்பவர்கள் என்ன செய்யலாம், பிள்ளையான தகவல்களை உருவாக்கி பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க சொன்னது சரிதான். ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் தமிழக சட்டமன்றத்தில். ஆனால் எதிர்காலத்தில் எமது நாட்டிலும் இது வரக்கூடும் நினைக்கிறேன் நான். இப்பவே நாங்கள் பார்க்கிறோம், இப்பவே பயன்படுத்துறத பார்க்கிறோம். நான் வேணுமென்றால் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். கிட்டே காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக அவரை மக்கள் துரத்தி அடிப்பது போன்று ஒரு வைத்தியர் ஒருவர் ஒரு காணொளி உருவாக்கி ஒரு வன்முறை கலைக்கும் ஒரு காணொளி உருவாக்கி பயன்படுத்தி இருந்தார். மக்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வந்த உடனே அதை அழித்து விட்டார். அது அந்த காணொளியை மிகவும் எளிமையான ஒரு ஏஐயை பயன்படுத்தி தான் அவர் உருவாக்கி இருந்தார். இது ஏற்கனவே மக்கள் பயன்படுத்த ஒரு ஜனரஞ்சக ரீதியாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுல இருக்கிற சிக்கல் தன்மை என்னென்றால், இது எவ்வளவுத்துக்கு இந்த எலெக்ஷன் இந்த செயல்முறைகள் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்த போகிறது, அரசியல் கலாச்சாரத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்த போகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு கன்சர்னாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான விடயங்களை கண்காணிப்பதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டமோ தேவையாக இருக்கிறது? அது கட்டாயம் தேவையா, இல்லாட்டி இதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தேவையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டுமா? நிச்சயமாக இதை கண்காணிப்பதற்கு அமைப்புகள் தேவை, அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் தேவை, தண்டனைகள் கூட கடுமையாக இருக்கத்தான் வேண்டும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவை நிலைத்து நீடிக்கக்கூடிய ஒரு தீர்வாண்டால் நிச்சயமாக இல்லை. நிலைத்து நீடிக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்னென்றால், தனி மனிதர்களுக்கு இது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலை, அறிவூட்டலை, விழிப்புணர்வை வழங்குவதுதான். இது எப்படி வழங்குவது என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இது ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பாடசாலை மட்டத்திலே இருந்தே கட்டாயம் இளைஞர்களுக்கும் சிறுவர்களில் இருந்து இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் ஒரு 10 வருடத்தில் எங்களுக்கு எது என்ன என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் என்ன வந்து விடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்து பார்ப்போமே, நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நிதி தேவைகள் இருக்கிறது, ஒரு வழக்கறிஞர் தேவை. அப்போ இத்தனை பேரால் சட்ட நடவடிக்கை நடைமுறை சிக்கல் இருக்கு, நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, ஃபேக்ட் செக் செய்யறோம்னு வைப்போம். எவ்வளவு ஃபேக்ட் செக் செய்ய முடியும்? அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு ட்ருத் ஷூலேஸ் கட்டி முடிக்கிறதுக்கு இடையில அந்த லை என்பது, அந்த பொய் என்பது உலகத்தை சுற்றி அரவாசி வலம் வந்துடும். ஆகவே எவ்வளவுதான் ஃபேக்ட் செக் பண்ணினாலும் அது எவ்வளவுத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு கேள்வியாகத்தான் என்று பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதை கண்காணிக்கணும். நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும். தேர்தல் ஆணையகம் கண்காணிக்க வேண்டும், தேர்தல் சார்ந்து வேலை செய்பவர்கள் கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் இதை கவனிக்காம விட்டால், கண்காணிக்காம விட்டால் அவர்கள் தான் லூஸ் பண்ண போறாங்க அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தால. அது மட்டும் இல்லாமல் சமூக அமைப்புகள் கண்காணிக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் தனிநபர்களாக நாங்கள் கட்டாயம் ஒரு விழிப்புணர்வோடு ஒரு விழிப்போடு இருக்கணும். ஏனென்றால் நான் சிம்பிளா இதை ஒரு ரீஃப்ரேம் பண்ணி கேட்கிறேன்.
இப்ப எங்களை யாராவது மூல செலவு செய்ய வழிக்கிட்டால் அது எங்களுக்கு பிடிக்குமா? ரைட்? இல்லாட்டி எங்களை முட்டாளாக்க வழிக்கிட்டால் எங்களுக்கு பிடிக்குமாண்டா இல்லை. ஒரு நிஜ உலகில நாங்கள் அதுக்கு நிச்சயமாக இடமளிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் சமூக வலைத்தளத்துல எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அதை ஒருவர் ஆயுதமாக, அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது எங்களை மூல செலவை செய்வது போலதான். ஆனா அதுக்கு நாங்கள் இடம் அளிக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒரு சமூக வலைத்தளங்கள்ல முட்டாள்களாக இருக்க போகிறோமா இல்லாட்டி தேர்ந்து தெரியும் ஒருவராக இருக்க போகிறோமான்றது எங்களோட கையில தான் இருக்கு. அந்த கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்க வலிக்கிட்டோம்னா நாங்கள் விழிப்புணர்வோட இருக்க முடியும். இப்படி கண்காணித்து கட்டுப்பாடுகள் வருகின்ற போது இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் வரக்கூடியதாக இருக்கும். அதான் கருத்து சுதந்திரம் மீதாக இவர்கள் கை வைக்கிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் வரக்கூடும் தானே? நிச்சயமாக. நான் கருத்து சுதந்திரம் விமர்சனம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம், தவிர்க்க முடியாத விடயம். இப்போ உதாரணத்துக்கு விமர்சிப்பதற்கு எவருக்கும் உரிமை உண்டு. ரைட்? நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இது என்னுடைய கார், நான் நச்ச மாதிரி ரோட்ல ஓட்டுவேன்டா, அப்படி செய்யலாது. டிராஃபிக் லைட்ஸ் இருந்தால் நிற்கத்தான் வேணும். இடது பக்கம்ண்டா இடது பக்கத்தில் தான் ஓட்டணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஓவர்டேக் பண்ணணும். பெரிஸ்ட்ரியன் கிராசிங் நின்று தான் வழிவிட்டு தான் போகணும். இதே மாதிரி தான் இன்டர்நெட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கிறதுக்கான எண்ணத்தையும் கதப்பினண்டா நிச்சயமாக முடியாது. ஈவன் அரசியல் அமைப்பில் கூடி கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமையாக தரப்பட்டாலும் அங்கே மட்டுப்பாடுகள் போடப்பட்டு தான் இருக்கு. அடுத்தது சட்டப்படி ஒரு தேர்தல் சம்பந்தமாக ஒருவர் கருத்து சுதந்திரம் என்று போட்டு பிழையான தகவல்களை பரப்புவாராக இருந்தால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ ஒரு நீங்கள் எப்பயுமே ஒரு அரசியல்வாதியினுடைய கொள்கையை விமர்சிக்க முடியும், ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க முடியாது. சில நேரம் என்ன செய்வோம்டா, தண்டையும் சேர்த்து பேசுபவர்கள் அவர்களுடைய துணைவியாரையோ துணைவர்களையோ பிள்ளைகளையோ டார்கெட் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லாத அரசியல் வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறாக இருக்க முடியும். நன்றி. எங்களோடு இணைந்து இந்த தவறான தகவல்கள் தொடர்பாக பல தகவல்களை கலந்துரையாடியதற்கு மீண்டும் அடுத்த நிகழ்விலே உங்களை சந்திப்போம்.